வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபியை குக் வித் கோமாளி டிவி ஷோவில் மதுரை முத்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுல நீங்க மிளகாய் தூளை உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 500 கிராம் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இங்க சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கேன். அதை மசாலால சேர்த்துக்கணும். அப்புறம் அது கூடவே ஆரஞ்சு குடை மிளகாய், வெங்காயம், மஞ்சள் குடை மிளகாய், உங்களுக்கு வேணும்னா பச்சை கலர்ல இருக்கிற குடை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் ஊற விடணும். இல்லாட்டி ஓவர் நைட் கூட ஊற வச்சு பண்ணிக்கலாம். இதுல நீங்க எந்த கலர் குடை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சிக்கன் பீஸும் வெஜிடபிளும் ஒரே அளவா இருக்கிற மாதிரி வெட்டிக்கணும். இல்லாட்டி சிக்கன் பீஸை விட வெஜிடபிள்ஸோட அளவு சின்னதா வெட்டிக்கோங்க. அப்பதான் தவால வைக்கிறப்ப சிக்கன் வேகும். இப்போ சிக்கன் 1 மணி நேரம் ஊறிடுச்சு. அதை ஸ்கீவர்ஸ்ல சொருகி வேக விடணும். ஸ்கீவர்ஸ்ல முதல்ல சிக்கன், அப்புறம் வெங்காயம், அடுத்து குடை மிளகாய், அப்புறம் சிக்கன், அப்புறம் குடை மிளகாய், ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்ல மாத்தி மாத்தி சொருகிக்கணும். நான் இங்க பேக்கும் பண்ண போறேன். கிரில் பேன்லயும் வேக விட போறேன். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை தடவி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். பேன் சூடானதும் சிக்கனை வச்சு திருப்பி திருப்பி போட்டு வேக விடணும். அப்பதான் சிக்கன் எல்லா பக்கமும் சமமா வேகும். கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ சூப்பரா சிக்கன் வெந்துருச்சு. அருமையா ரெடி ஆயிடுச்சு. இது வேக குறைஞ்சது 20 இருந்து 25 நிமிஷம் வரையும் ஆகும். மிதமான சூடுல பண்ணுங்க, இல்லாட்டினா சிக்கன் கருகிடும். இத அவன்லயும் பேக் பண்ணலாம். அதுக்கு அவனை 450 டிகிரி ஃபாரன்ஹைட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா சிக்கனை உள்ள வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணணும். அதுக்கப்புறமா சிக்கனை திருப்பி போட்டு திரும்பி ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடணும். சிக்கன் நல்லா பேக் ஆனதுக்கு அப்புறமா நல்லா கலர் வர்றதுக்கு பிராயில் மோட்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சா போதும். அப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதான். இதுல சிக்கனுக்கு பதிலா பன்னீர், மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் அருமையா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.